இன்னையோட மினி விலாக் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம லட்சு சஞ்சுவோட ஸ்கூலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அங்கே இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக சஞ்சு டான்ஸ் ஆட போகிறான். ஸோ அதோட மினி விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சஞ்சு தூங்கி எழுந்துட்டா. அவளை குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணுறதுக்கெல்லாமே கட கட கடன் டைம் ஓடிடுச்சு. ஸோ அவளுக்கு குடிக்கிறதுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டோம். ஸோ அவளும் குடிச்சிட்ருக்கா. ஸோ அவள் தலையை மட்டும் இன்னும் வாரணும். அதை வாரிட்டோன்னா ரெடி ஆகிடலாம். மேக்கப்லாம் அங்கே போய் தான் பண்ண போகிறோம். ஸோ சஞ்சுவும் ரெடி, வண்டியும் ரெடி, எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். லட்சு மட்டும் தூங்கிட்டுருக்கா. ஸோ அவளை பின்னாடி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் இப்போ எல்லாருமே வண்டியில் கிளம்பிட்டோம். ஸோ சஞ்சு அங்கே போய் தான் மேக்கப்லாம் பண்ணணும். ஸோ அதனால் எதுவும் ஃபேஸ் மேக்கப் போடல. ஸோ ஸ்கூல்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸ்கூல் என்ட்ரன்ஸ் தான். ஸோ கிரவுண்டில் வந்து தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அவளோட கிளாஸ் எங்கன்னு நம்ம இப்போ தேடி கண்டுபிடிக்கிறோம். யூகேஜி சி சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போய் பார்க்கணும். மேக்கப் எல்லாமே அங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் போய் பார்க்கணும். சஞ்சுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ போய் நம்ம டான்ஸ் ஆடுவோம், பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்கான். ஸோ கிளாஸ்லேயும் பார்க்கணும் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ ஒரு வழியாக கிளாஸ்க்கு வந்தாச்சு. அவங்க மேம் அவளுக்கு மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க அவளோட ஃபேவரட் மேம். அவங்க தான் அவளுக்கு ஐ ஷேடோ எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஸோ மேடம் ரெடி ஆகிட்ருக்காங்க. ரெடி ஆகி வெளியே வந்த உடனே ரோமிங் தான் மேடம்க்கு. அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. எல்லோரும் மேக்கப் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஸ்கூல் டேஸ் தான் நம்மளுக்கு ஞாபகமே வருது. ஸோ நம்மளும் ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி தான் டான்ஸு ப்ரோக்ராம்னு இருக்கும் போதெல்லாம் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஃபன் பண்ணீங்க, ஸோ எதாவது ஞாபகம் இருந்தால் அவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. போகிறதுக்காக இப்போது சஞ்சுவை கூப்பிட்டுட்டாங்க அவங்க மேம். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட இடத்த போய் பிடிச்சிடணும். ஏன்னா முன்னாடி உட்காந்தாத அவளை நான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியும். ஏன்னா அவள் எப்படி தூரமாக தான் ஆடுவாள். ஓரளவுக்காக தான் அவளை நம்ம வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால் போய் கீழே இறங்கி அவளை ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவளும் லைன் ஃபார்ம் பண்ணி ரெடி ஆகிட்டா அங்கே போகிறதுக்காக கிரவுண்டுக்கு. சஞ்சுவோட டான்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அவளும் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஸோ அந்த வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கோம். ஃபேஸ் அந்தளவுக்கு கிளியராக தெரியல, பட் ஆனால் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் நானும் லட்சுவும். அவங்க மேம் வீடியோ சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆசைக்காக ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஃபோனில் எடுத்துக்கிட்டேன். ஸோ டான்ஸ் முடிஞ்ச உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் எல்லாமே பேக்கப்பும் பண்ணியாச்சு. ஸோ டான்ஸும் முடிஞ்சிடுச்சு. சஞ்சு வந்துட்டானா ட்ரெஸ்ஸை அவங்க மேம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஸோ அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ இன்றைக்கோட டே வந்து லட்சு சஞ்சு ஸ்கூலில் நல்லா ஃபன்னாக ஹாப்பியாக போச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு மினி விலாகில் திரும்பவும் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருங்க எல்லோரும். பாய்.